இன்றைக்கி வந்து ஒரு மினி விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் ஃப்ரைடே சாட்டர்டே டே இன் மை லைஃப் என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எங்கள் ரெண்டாவது அக்கா வீட்டில் தான் வந்து இருந்தேன். பிகாஸ் வந்து அவங்க வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து என்னைய துணைக்கு வந்து கூப்பிட்டாங்க. இதே நார்மல் டேவாக இருந்தால் எனக்கு எந்த வேலையுமே இருக்காது, நான் அங்கே எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன். பட் வந்து எங்கள் அக்கா பையன் ஃபஸ்ட் அக்கா பையனுக்கு வர முடியாமல் இருந்தது. அக்கா வீடு அப்புறம் எங்கள் வீடு அப்புறம் ஹாஸ்பிட்டல் ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு 3 டேஸாக நான் வந்து சுற்றிட்டு இருந்தேன். இதில் வந்து தண்ணி வந்து வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ஃப்ரிட்ஜ் தேவையில்லை. ஆனால் வந்து கொஞ்சம் வந்து சீசன்லாம் மாற மழை மாதிரிலாம் இருந்துச்சுன்னா குடிக்க வந்து கூடாது. ஏற்கனவே தொண்டை வழியில் அந்த தண்ணியை வேறு நான் குடிச்சிட்டேன். அப்புறம் மேடம் வந்து ரவா லட்டுன்னு செஞ்சு வச்சுருந்தாங்க. வாயில் வச்சு பார்த்தா சரியான உப்பு, ஆர்வ கோளாறுத்தனமாக உப்பு வந்து அள்ளி கொட்டியாச்சு. கடைசி வரையும் வீட்டில் எங்கள் அக்கா பையன் சாப்பிடவே இல்லை, நான் சாப்பிடவே இல்லை. மேடம் தான் போவர அவங்க செஞ்ச அமிர்தத்தை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. உப்பு பத்தலைன்னு கூட போட்டாங்கன்னா கூட ஆயிடுச்சான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்லாம் சூப்பராக இருக்கும். கிச்சன் வந்து ஒரு மாதிரி செட்டப் மாதிரி தான் இருக்கும். அதில் இருக்க திங்ஸு அப்புறம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா சூப்பராக இருக்கும். இந்த யூடியூப்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ்லாம் வந்து அழகாக வந்து சில நேரத்துக்கு இந்த குக்கிங் சேனல்லாம் காட்டுவாங்க. அந்த மாதிரி மேடம் நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், பட் வந்து உங்களுக்கு எடிட்டு அப்புறம் இந்த கேமரா ஆங்கிள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து தெரியல. நானுமே வந்து சொல்லி கொடுக்க முடியல. பார்த்திங்களா எவ்வளோ திங்ஸ்னு. பட் இந்த திங்ஸ்லாம் வாங்கினது எங்கள் அம்மாவுக்கு வந்து தெரியாது. இன்கேஸ் அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா மேடம் வந்து கண்டிப்பாக மாட்ட வந்து சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எனக்கும் வாங்க ஆசை தான். பட் ரேட்டெல்லாம் வந்து கேட்கும்போது இல்லை வேண்டாம் அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா ரேட்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்குது. அண்ட் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஹேண்டில் பண்ண வந்து தெரியாது. கிளாஸ்லாம் வந்து டக்குன்னு போட்டாங்கன்னா உடஞ்சி போயிடும். ஐயா நீ எருமை மாடு, இது அசையுமே செய்வாண்டி. இப்படி தான் வந்து நான் விளாண்டுட்டு என் பொழுதை வந்து கொஞ்சமாவது ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேடம் வந்து ஒயிட் சாக்லேட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து சாப்பிட்டு பார்க்கல, இவன் தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் வந்து ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு நான் வந்து கிளம்பணும். ஏன்னா வந்து 9 மணி அப்படிங்கிறதுனால சாப்பிட முடியாது. அண்ட் இந்த அயன் பாக்ஸ் வந்து என் கண்ணில் பட்டுச்சு, அதோட தூக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து அயன் பண்ணுற வேலை இருக்குது. சாரி வந்து ப்ளீட் பண்ணணும். அதுக்குமே யூடியூப்ஸில் வந்து வீடியோஸ் வந்து பார்த்து வச்சுருக்கேன். நான் வந்து எனக்கு வர 28 வந்து நான் போகாத டைலர் கிளாஸ்க்கு வந்து எனக்கு சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. அது எப்படியாவது நான் போய் வந்து வாங்கியே ஆகணும். அதுக்காக வந்து ப்ளீட் வந்து பண்ணணும். ஏன்னா சாரி வந்து குரூப்பாக வந்து எடுத்திருக்கோம். ஆனால் நான் போகவே இல்லை. சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அது வந்து போகணும். எப்படியாவது அந்த கோர்ஸை வந்து முடிச்சாதான் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து ஏறணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அது முடியவே மாட்டேங்குது. இந்த அளவுக்குலாம் வந்து தோசை பர்ஃபெக்டாக வந்தால் அது மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. எங்கள் வீட்டுக்கல்லாம் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. அது ஒட்டையில் அப்படி ஒரு கடுப்பாகும். சரி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே வந்து போயிடும்னு சொல்லிட்டு தோசை எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க உப்புமான்னு சொன்னாங்க. இல்லை நான் தோசையே சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நானுமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லிப்பு வந்து ஸ்க்ரப் போட்டு வந்து ரப் பண்ணேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு லிப்ஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறம் லிப் பாம் வந்து போட்டுட்டு ஸ்கின் கேரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து எல்லாருக்குமே தெரியும் தான் வந்து நான் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு. அதுக்கப்புறம் மதியான சாப்பாடுக்கு இங்கேயே வந்து குதிச்சிட்டேன். நான் வந்து அன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போகலை. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி போரிங்காக போகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து லைட் அவுட் படம் வந்து ஏற்றி வந்து பார்த்தோம். அந்த பேய் படம் ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் வந்து எதுவும் டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து உட்காந்து பார்த்தோம். வந்து நல்லாவே இருந்தது. பட் எங்கள் ரெண்டாவது அக்கா பையன் வந்து ரெண்டாவது பையங்களை பார்க்கவே விடலை. ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோனை கொடுத்து இன்னொரு ரூமில் போட்டுட்டு நாங்கள் இங்கே வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இங்கே வாசல்லே வந்து ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே வந்து அப்பப்போ வந்து நான் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நல்லதா என்ன 5 ரூபாய்க்கு நல்ல சாமானே இல்லை. ஆமாம்
ஜூஸ்லாம் வந்து குடிச்சிட்டு சரி கொஞ்சம் நேரம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஜாலியாக விளாண்டோம். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இது விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அக்கா வரேன்னு சொன்னாங்க. அதனால் சரி ஸ்பேஸுமே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போய் எண்ணிட்டு வந்து கண்டுபிடிப்போம்ல, அதுவுமே கொஞ்சம் நேரம் விளாண்டோம். ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் யாருமே இல்லைன்னா நல்லா தான் இருக்கும். வீட்டில் பெரியவங்க இருந்தால் தான் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓடாதீங்க, அங்கே போகாதீங்க, இங்கே வராதிங்க, அது உடஞ்சிரும் இது உடஞ்சிரும் சொல்லியில் எரிச்சலாக வரும். நைஸ். அம்மா அம்மாவும் இந்த ரூம்ல இருக்கீங்களா? ஓ இதுக்குள்ள ஆனா அப்புறம் வந்து அவனுக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னால் நான் அப்பயே வந்து என்னை டீச்சராக உணர்ந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ChatGPTல பார்த்து ஓவனே சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அப்படியே வந்து நைட்டு வந்து இடியாப்பம் வந்து சாப்பிட்டோம். மீன் குழம்பு வச்சு இடியாப்பம் வந்து நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு இடியாப்பமே வெறுத்துருச்சு. ஏன்னா எங்கள் அம்மா வந்து நாங்கள் வந்து சொந்த ஊரில் இருக்கல ஒரு இடியாப்பமாக கொடுத்து எங்களை சாப்பிடுச்சிட்டாங்க. அதனாலே ரொம்ப நாள் சாப்பிடாமல் இருப்பேன். சோறு மட்டும் எனக்கு தனியாக வச்சுருவாங்க. அன்றைக்கி என்ன சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா புள்ள வந்து எனக்காக பால் கொழுக்கிட்ட வந்து செஞ்சுருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். டீ எங்கடான்னு கேட்டால் டீ இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அக்கா எனக்கு அவசரமாக காஃபி வந்து போட்டு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொட்டு மரத்தை எல்லாத்தையும் வந்து கட்டிட்டு நானுமே வந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எங்கள் அக்கா வந்து பூனைகளை வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுது. 1க்கு 4 பூனை அடிச்சுக்கிட்டு விழுகுதுன்னா சொல்லிட்டு இருந்துச்சு. எனக்கு பூனைனா பயம். எனக்கு வந்து பூனை இல்லை அனிமல்ஸ்னாலே பயம். பக்கத்துலேயே போக மாட்டேன். பார்த்தா மேடம் அப்படியே வந்து குயின் மாதிரி வந்து ரேம்ப் வாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிரிப்பாக வந்துச்சு சொல்லி வந்து கலாய்ச்சிட்டு இருந்தோம். கொஞ்சம் பாத்திரமே வந்து அம்மாவோட பாத்திரம் அங்கே இருந்தது. ஸோ அந்த இஎம்ஐயும் வாங்கிட்டு பால் கொழுக்கட்டையும் கையோடையே வாங்கிட்டு வந்துட்டேன். நான் தான் வந்து பால் கொழுக்கட்டையை வந்து சாப்பிட்டேன். நான் ஹாஸ்பிட்டல் போகிற இதில் வந்து ஒரு டென்ஷன்லேயே வந்து உட்காந்துருந்தானுங்க. நான் பாட்டி கூலாக உட்காந்து பால் கொழுக்கட்டை சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. இங்கே வாசலில் வந்து குருவி வந்து கூடு கட்டிகிட்ருக்கு. ஆனால் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து ஒரு பூனை வந்து இங்கேயுமே சுற்றுது. நம்ம பக்கத்தில் போனால் நம்ம மேலே பாயிற மாதிரி வரும். நம்ம ஒரு முறைச்சா ஓடி போயிடும். அதுவுமே வந்து கொஞ்சம் சேஃப் இல்லை. நான் வந்து கிளி வந்து கீழே இருந்துச்சுன்னா பிடிச்சிரும். ரொம்பவே வந்து அந்த கிளியாக இது என்னன்னு தெரியல, நான் கிளின்னு சொல்கிறேன். ரொம்பவே வந்து குட்டியாக இருந்துச்சு. முட்டை போட போகுதுன்னு நினைக்கிறேன். நல்ல குட்டிக்கோன இருக்கையில் அழகாக இருக்கும். நாங்களுமே லவ் பேர்ட்ஸ்லாம் வந்து வளர்த்தோம். ஆனால் அது வந்து உடனே செத்து போயிடுது, இல்லாட்டி அடிச்சிக்கிட்டு நாருது. அதனாலே அதை தூக்கி வந்து பக்கத்து வீட்டு அக்காட்ட வந்து அங்கேயே இருக்கும்போதே வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நானும் எங்கள் அக்காவும் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். பார்த்தா வந்து ட்ரிப்ஸ் வந்து போட சொல்லிட்டாங்க. ஃபீவர் வந்து குறையவே இல்லை அப்படின்னு. எங்கள் அம்மாவுமே வந்து வந்துட்டாங்க அப்பா கூட. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் சமைக்கவே இல்லை. ஹோட்டலில் வந்து பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். அவனுக்கு வந்து கஞ்சி வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து சைவ சாப்பாடும் அதே ரேட்டு தான். பிரியாணி கூட 10-20 ரூபா போட்டு பிரியாணி வந்துடும். அதுவான்னு பார்க்கல பிரியாணி தான் பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரியாணி வாங்கி நாங்கள் 3 பேருமே வந்து சாப்பிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு டீ குடிச்சிட்டு நான் திரும்ப வந்து அக்கா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். அங்கே பார்த்தா வந்து இவங்கெல்லாம் உட்காந்து சின்சான் பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் உட்காந்து பார்த்தேன். சின்சான்லாம் வந்து பார்க்கலாம், கார்ட்டூன்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் பார்க்கலாம். அந்த டோராவை பார்க்கல தான் ரொம்ப டென்ஷன் ஆகும். ஏன்னா வந்து திருப்பி ஒரே எபிசோட் தான் போடுவாங்க. இருந்தாலும் பார்க்கல ரொம்ப கடுப்பாக வரும். அது என்னன்னே தெரியல. பார்த்தா வந்து நான் அவனுக்கு தமிழ் வந்து சொல்லி கொடுக்கும்போது இது எனக்கு 10th வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 10th வந்துச்சு இந்த மனப்பாட பாட்டு. எனக்கு பார்க்கல ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இவன் வந்து இப்போ சிபிஎஸ்சி தான் வந்து படிச்சுட்ருக்கான். அட்வான்ஸ்டாக வந்துடும்ல. அவனுக்கு வந்து 6th வந்துருச்சு. நான் சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதோட எங்கள் அக்கா சொன்னிச்சு அவனுக்கு சொல்லிக் கொடு முதல்ல அப்படின்னு.
அந்த கலர் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால நானும் வாங்கி சும்மா தான் வச்சுருப்பேன். அதனால் போனால் போட்டு நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அக்கா ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் வாங்கி கொடுத்தாங்க. நூடுல்ஸ் வந்து நல்லாவே இல்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் மேகியே நல்லாயிருக்கும் போல். ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அயான் எப்படி இருந்துச்சு சொல்லு. இதோட இந்த vlog முடியுது. நெக்ஸ்ட் vlogல வந்து மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டட்டா பாய் சாராங்கே.